ஆதிச்சநல்லூர் உட்பட 8 அகழ்வாராய்ச்சி முடிவுகளுக்கு உடனடியாக ஒப்புதல் தர வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அபினேஷ் இணைகிறார். அபினேஷ், விவரங்கள். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய எக்ஸ் வலைப்பக்கத்துல மிக முக்கியமான பதிவொன்றை பதிவிட்டிருக்கிறார். கீழடி பேசற்றும் வரலாறு உயரற்றும் என்ற தலைப்புல கீழடி, ஆதிச்சநல்லூர் மற்றும் நாகை உள்ளிட்ட 8 தொல்பொருள் அகழ்வாராய்ச்சிகளுக்கு மத்திய அரசிடம் உடனடியாக ஒப்புதல் கோரி தமிழ்நாடு அரசு விண்ணப்பித்திருந்தது. இந்த திட்டங்கள் கடந்த ஆண்டு ஜூலை மாதத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் நடைபெற்ற இயக்குநர் ஜெனரலின் கீழ் நடத்தப்பட்ட கூட்டத்தில் இது தொடர்பாக விவாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அனுமதி கோரி 8 மாதங்களாக நிலுவையில் இருக்கக்கூடிய நிலையில இந்த கோரிக்கையை தமிழ்நாடு அரசு மீண்டும் எழுப்பி வருகிறோம். ஆனால் அது மீண்டும் புறக்கணிக்கப்படுவதாக முதலமைச்சர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். தமிழ்நாட்டில் அகழ்வாராய்ச்சி காலம் என்பது ஜனவரி மாதம் முதல் ஜூலை மாதம் வரை மட்டுமே நீடிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த காலம் அவகாசம் தவறிவிட்டால் அதற்கு பிறகு பருவமழை நிலைமைகள் முழுவதுமாக இந்த களப்பணிகளை முடக்கும் எனவும் முக்கியமான இந்த அகழ்வாராய்ச்சியை தாமதப்படுத்தும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மிக முக்கியமாக 2025-26 ஆண்டில் ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட நிதியையும் இது வீணடிக்கும் என்றும் முதலமைச்சர் தன்னுடைய எக்ஸ் வலைப்பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக எதற்காக மத்திய அரசு இந்த தயக்கத்தை காட்டுகிறது? குறிப்பாக தமிழர் நாகரிகத்தின் தொன்மையை இந்தியாவை எந்த வகையிலும் குறைக்கவில்லை என்றும் இது இந்தியாவின் நாகரிக பெருமைதான் அதிகரிக்கிறது என்றும் முதலமைச்சர் தன்னுடைய எக்ஸ் வலைப்பக்கத்தில் மேற்கோள் காட்டியிருக்கிறார். பாஜக அரசு எதை பற்றி அஞ்சுகிறது என்றும் அகழ்வாராய்ச்சிகளை அங்கீகரித்து தமிழர் நாகரிகத்துடைய பேசட்டும் என்றும் முதலமைச்சர் தன்னுடைய எக்ஸ் வலைப்பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். நன்றி அபினேஷ், விவரங்களுக்கு.